பிரைஸ்லார் ஷாலோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. நீதிமானாக நீதிமொழிகள் 18வது நாளாயிரத்தில் 18வது அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவர்கள் உள்ளத்திற்குள் தைக்கப்பட்டன. கோல் நடுறதே யாருடைய வேலை? மூணுடைய வேலை தான். நீதிமன்றம் கோல் செய்ய மாட்டாங்க, கோல் சொல்லாமல் இருக்கும். கோல் சொல்லணும்னா மற்றபடி பொறுமுறிட்டே இருக்கிறது, ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவனுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவது, அவன் செய்யாதெல்லாம் செய்ய மாதிரி சொல்வது, சொல்லி இப்பயே கோல் சொல்கிறாங்க. கோல் சொல்கிற வேலை நீதிமானுக்கு வேண்டாத வேலையாக இருக்குது. நீதிமான்கள் அதை செய்ய மாட்டாங்க. கோல் மூடல் மட்டும்தான் கோல் சொல்லக்கூடிய தன்மை அவனுக்கு மற்றவங்களுக்குள்ள இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீதிமானம் மாறணும்னா கோல் செய்ய சொல்லாமல் இருக்கணும். தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அடிமனுக்கு சகோதரன் சொல்றார். தன் வேலையில் அசதியாக இருக்கிறான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அசதியாக இருப்பாங்க. தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அடிமனுக்கு சகோதரன் சொல்றார். அடிமன்னா இருக்காங்க. அடிமனா தேவையில்லாத வேலையை செய்யறதான், அவன் கொடுமை செய்யறது தான் அவனுடைய வேலை. அடிமன்னா கெடுக்கிறது தான் அவனுடைய வேலையாக இருக்கும். இப்போ அசதியாக தன் வேலையை அசதியாக இருப்பவன் யாரு? மற்றவங்க வேலையும் கெடுக்கிறதான். அவன் நின்று செய்ய மாட்டான், மற்றவங்க செய்ய விட மாட்டான். இந்த மாதிரி இருப்பான். வேலை செய்கிற அசதியாக இருப்பான். ஒரு வேலை சொல்லணும்னா என்ன பண்ணுவேன்? அசால்ட்டாக இருப்பான். ஏதோ கோயிலுக்கு போகிறோமே வரோமே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் வேலை எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்போ அசதியாக இருக்குது. எந்த வேலை கொடுத்தாலும் சரி, ஆண்டவருக்கு விருப்பமான காரியம் சரி, எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அதில் பொறுப்பாக செய்கிறது ஆண்டு விருப்பம். அசதியாக செய்யக்கூடாது. அசதியாக செஞ்சோம்னா அது நஷ்டத்தில் வரும். அப்போ தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வேலை கொடுத்துருக்கிறாரு. அந்த வேலையில் சுறுசுறுப்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்யணும். நீதிவான்னு என்ன பண்ணுவாங்க? பொறுப்பாக செய்வாப்புல. இந்த வேலையை கொடுத்தோன்னா இந்த வேலை டைம்லாம் முடிப்பாங்க. ஆனால் அசதியாக இருக்கணும்னா 1 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 2 மணி நேரம் மெதுவாக அசாத செய்வாங்க. ஒரு ஏன்னா சோம்பேறித்தனமாக செய்வாங்க, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டான். அப்போ அவன் நீதிமான மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அசதியாக இருக்கணும். எந்த ஒரு காரியம் சொன்னாலும் நீதிமான்கள் என்ன பண்ணணும்? சுறுசுறுப்பாக சீக்கிரம் வேலை முடிக்கணும். அந்த இதிலேயே இருக்கணும். அப்போ தான் உங்களை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய இருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அது பிரியப்படுகிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். நம்ம ஒருத்தர் வாழ்த்தல்னு என்ன பண்ணணும்? நம்ம வயலில் வாழ்த்தல் செய்யலாம். அவனுக்கு தீமையான காரியம் செய்யறதும் தீமையான காரியம் செய்யலாம். ஒருத்தர் உடச்சலாம் படுத்துருக்கான், அவனை போய் பார்க்குறப்ப என்ன பண்ணுவீங்க? அவனுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டு ஆசீர்வதிப்பார், நீங்கள் சீக்கிரம் குணமாவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்து பாருங்க, சீக்கிரம் குணமாவான். இவங்க ஜெபம் பண்ணி போயிட்டாங்க, சீக்கிரம் குணமாக ஆண்டு கேட்பார், குணமாயிடும். அது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப நம்ம பார்க்குறப்போ, ஐயோ இந்த வியாதி இது குணமே ஆகாது, நம்ம சொந்தக்காரர்கள் நேரத்தை இறந்தாப்புல, இந்த முந்தானத்தை இறந்தாங்க, இப்படியே சொல்லிட்டு இருந்தா வேணும் பண்ணுமா? நீங்கள் சொல்கிறதுலே பயத்துலேயே அவன் 4 நாள் இருக்கிறவன் 2 நாளைக்கு ஓடிடுவான், 2 நாள்லேயே மறுத்துடுவான். அப்போ மரணமும் ஜீவன் யாருக்கிட்ட போய்? நம்ம வாயில் நம்ம சொல்கிறது தான். பார்க்குறப்ப நம்ம வாழ்த்து நம்மளோட வேலையை என்று சபிக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. வாழ்த்துல சொல்ல வேண்டியது நம்மளுடைய வேலை. அதான் சொல்கிறேன், ஜீவன் கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லணும். நீதிமான் ஜீவனுடைய நல்ல வார்த்தைகளை நீதிமான் கொடுப்பாங்க. அப்போ கெட்ட வார்த்தைகளை எதுவும் பேசக்கூடாது, தீமையான வார்த்தைகள் நம்ம இருந்து வரக்கூடாது. மனைவி கண்டடைவன் நன்மையை கண்டடைகிறான். மனைவியை கண்டடைவன் நல்ல மனைவி கண்டடைவன் நன்மையை கண்ட முடியும். நீதிமான் என்ன பண்ணுவாங்க? நல்ல மனைவி கண்டடைவாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டோ பொருளுக்கு ஆசைப்பட்டோ நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்க? மனைவி கண்டடைய மாட்டாங்க. டவுரியோட கொடுக்குறாங்க, 100 பவுன் போடுறாங்க, 500 பவுன் போடுறாங்கன்னு அதை பார்த்து போகவே மாட்டாங்க. அப்போ நீதிமான நமக்கு நீதியாக இருக்கணும், நமக்கு வீட்டுக்கு ஒடுக்கமாக நல்ல பிள்ளையாக இருக்கணும், அதைத்தான் பார்ப்பாங்க. அப்போ மனைவி நல்ல மனைவியாக இருப்பாங்க. அதன் நிமித்தமாக அந்த நீதிமான் வாழ முடியும், வாழ்ந்து மற்றவங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். அப்போ சினையிலும் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிகமாக சொந்தமாக சிநேகிப்பவனும் உண்டுங்கிறாங்க. சிநேகம் உள்ள சிநேகம் பாராட்ட வேண்டும். சிநேகர்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, சொந்தக்காரர்கிட்ட நண்பர்கிட்ட தான் எல்லாமே சொல்லுவாங்க. எந்த விஷயமா இருக்கு நண்பருக்கு தெரியாமல் எந்த விஷயமும் இருக்காது. அது ஒரு பழமொழி இருக்குது, உன்னை பற்றி சொல்லணும்னா என்ன பண்ணணும்? உன் சிநேகர் யாருன்னு சொல்லு அப்படின்னா. ஏன்னா உங்களை போல தான் உங்கள் சிநேகன் இருப்பான். அப்போ நீங்கள் எந்த சிநேகத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த சிநேகனுடைய உங்களுக்கு வரும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம சிநேகன்கள் நல்ல சிநேகன் இருக்கணும். அப்போ நல்ல சிநேகத்தை பார்க்குறப்ப நீதிமான என்ன பண்ணுவாங்க? நீதிமானுக்கு ஏற்ற நீதிமானவர்களுடைய சிநேகத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்ம நீதிமானம் மாறணும்னா நல்ல சிநேகத்தை எடுத்துக்கொள்ளணும், கோல் சொல்லக்கூடாது, வேலையில் அசதியாக இருக்கக்கூடாது. அப்போ தேவன் பிரியமான காரியங்கள் செய்யப்போ
நம்மளை நீதிமானாக மாற்றி தேவன் நீதிமான்கள் மூலமாக தேசம் முழுவதும் கழிவுறும்படியே செய்வாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.